அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேத வாக்கியம் சொல்லுகிற இந்த வார்த்தை, என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் உட்கார்ற இடத்தையும் அவர் அறிந்திருக்கிறாரா, நான் எழுந்திருக்கும் பொழுதும் அவர் அறிந்திருக்கிறாரா, என் நினைவுகள் எல்லாவற்றையும் அவர் தூரத்தில் இருந்து அறிகிறாராம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்போ மனிதனுடைய எண்ணம் என்னன்னா, நான் சிந்திக்கிறதை இவங்க எப்படி அறிந்து கொள்ள முடியும், நான் நினைக்கிறதை இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, நம்முடைய உட்காருதல் எழுந்தரித்தல் எல்லாத்தையும் அவர் தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறார். நினைவுகள் எல்லாம் தூரத்தில் இருந்து அவர் அறிந்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, அப்ப தேவன் நம்முடைய வெளிப்படையான செயல்களை மட்டுமல்ல, நம்முடைய உள்ளார்ந்த சிந்தைகளையும் அறிந்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் நம்முடைய உருவம் என்னதென்று அறிந்திருக்கிறாரா? வேதம் என்ன சொல்லுது? நம்முடைய உருவம் இன்னதென்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறாரா? அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்கள், எப்படி இருக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ அவர் நம்முடைய வெளி தோற்றத்தை மாத்திரம், நம்முடைய உருவம் என்னதென்பதை மாத்திரம் அறிந்தவர் அல்ல, நம்முடைய உள்ளான சிந்தைகளை, நம்முடைய உள்ளான எண்ணங்களை, நம்முடைய உள்ளான என்னவா நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, வாயில் சொல் பிறவாவதற்கு முன்பே நாம் இன்னதை பேச போகிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேச போறோம் முதற்கொண்டு அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இவ்வளவு வல்லமை உள்ள ஒரு தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவன் நம்முடைய தெய்வம் பேசுகிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் பேசுகிற தேவன் மாத்திரமல்ல, நாம் பேசுகிறதை அவர் முன்னதாகவே அறிந்திருக்கிற தேவன். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய சிந்தைகளை, எண்ணங்களை, நம்முடைய ஏக்கங்களை எல்லாவற்றையும் அறிந்தவர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அப்போ அவர் ஹல்லேலூயா நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல எப்படியாய் சொல்லுகிறார்? எடுத்தவங்க வாசிங்க. நீதிமொழிகள், நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள். நீதிமானுடைய நினைவுகள் என்னவா? பிரைஸ் அல்லாஹ். அப்போ ரெண்டு பிரிவா ஆண்டவர் பிரிக்கிறார். இந்த நினைவுகள்ல கொண்டிருக்கிற சன்னங்களை ரெண்டு விதமா கர்த்தர் பிரிச்சு காண்பிக்கிறார். நீதிமான்களுடைய நினைவுகள் எப்படிப்பட்டதா? நியாயமானவைகள். யார நீதிமான் என்று வேதம் அடையாளம் காட்டுகிறது? யாருங்க நீதிமான்? ஐயோ சொல்லுங்கல்ல, நான் தான் நீதிமான். ஓகே, நீதிமான் சொல்லி யார சொல்லுவோம்? விசுவாச மார்க்கத்தார்கள் தாங்க நீதிமான். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் உண்டாகிய நீதி. ஆமென். இன்னும் டீப்பா பார்க்கணும்னா நீங்க எசேக்கியேல்ல போய் பார்த்தீங்கன்னா யார் நீதிமான் பட்டியல் போட்டு வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. எனக்கு அதை குறித்து நான் பிரசங்கம் வரல, யார் நீதிமான் என்பது பார்க்க வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மள நீதிமான்கள் அவர் மாத்தி இருக்கிறார் விசுவாசத்தை கொண்டு. ஹல்லேலூயா. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள். ஹல்லேலூயா. சரி, அப்போ நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள்னா இன்னொருடைய நினைவு துன்மார்க்கருடைய நீதிமொழிகள் அதே 15ல 26 இப்ப வாசிங்க. இன்னொரு குரூப்புடைய நினைவு ஆண்டவர் காண்பிச்சு கொடுக்கிறார். பாருங்க, நீதிமான்கள் ஒரு குரூப்னா துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர்கள் இன்னொரு குரூப். ரெண்டா பிரிக்கிறார் பாருங்க கடவுள். அவர் பிரிக்கல, மனுஷங்க அவர் சிந்தைகளிலே அவர்கள் பிரிந்து போகிறார்கள். அவர்கள் எண்ணங்களினாலே பிரிந்து போகிறார்கள். அவர்கள் நினைவுகள் அவர்களை பிரிக்கிறது. எத்தனை பேர் புரியுதுங்க? கொஞ்சம் டீப்பான வார்த்தை தான், கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கும் புரியும். ஹல்லேலூயா. கடவுள் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. கடவுள் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஏற்றத்தாழ்வு பார்க்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. கருப்பு செவர் பார்க்கிறவர் அல்ல. பணக்காரன் ஏழை பார்க்கிறவர் அல்ல. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்கிறவர் அல்ல. நீ என்ன இனம் பார்க்கிறவர் அல்ல. ஏன்னா அவர் தான் மனு குலத்தை படைத்தவர்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம அணுக்குள்ளத்தை படைச்சதே அவர் தான். ஆமென். அவர் எதையும் பார்க்கறது இல்லை. இப்போ இந்த வேதத்துல ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருச்சு, மனுஷனுடைய நினைவுகள் சிறு வயது முதல் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினாலே. அப்போ சின்ன வயசுல அவன் குழந்தையா பிறந்து வளரும் பொழுதே அவனுடைய நினைவுகள் எப்படியா இருக்குதான்? பொல்லாத நினைவுகளா இருக்கிறதுனால அந்த நினைவுகள் தான் மனிதர்களை வேறு பிடித்து காண்பிக்கிறது. எத்தனை பேர் புரியுது? பிரைஸ் தி லார்ட். அப்ப உங்களை நீதிமான் என்று சொல்லி கர்த்தர் ஒரு அடையாளப்படுத்துகிறார் என்று சொன்னா, உங்கள் நினைவுகள், உங்கள் எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள் உங்களை வேறு பிரித்து காட்ட வேண்டும். அல்லேலூயா. நீதிமான் என்று சொல்லி உன் எண்ணத்துல அந்த எண்ணம் இருந்ததுன்னா அந்த நீதிமானுக்குரிய கிரியைகள் வெளிப்படும். நீதிமானுக்குரிய கிரியை வெளிப்படும். அப்போ துன்மார்க்கருக்குரிய நினைவுகள், வசந்தபடி 26, துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ண தேவையில்லை. ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய நினைவுகள் என்னவா? கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்போ நீதிமான், துன்மார்க்கர், இது எப்படி நம்ம அடையாளம் கண்டுகொள்றோம்? அவருடைய நினைவுகள், அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய சிந்தைகள். ஹல்லேலூயா. இவைகளை அவர்கள் வெளிப்படுத்துவதால் அவர்கள் இன்னார் என்கின்ற அடையாளத்தை நாம் கண்டு கொள்ளுகிறோம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ உன்னுடைய இருதயம் எப்படி நிரப்பப்பட்டு இருக்கிறதோ, உன் இருதயம் எப்படிப்பட்ட நினைவை, சிந்தையை, எண்ணங்களை கொண்டு இருக்கிறதோ, அதுதான் உன் வாழ்க்கை, அதுதான் உன் அடையாளம், அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமோ தரித்திரமோ அதுல தான் இருக்கு. அப்போ எண்ணங்கள்ல தான் எல்லாமே இருக்கு. அப்ப எதை மாத்தணும் தெரியுங்களா? ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது ஆட்களை மாற்றுவதற்காக வரவில்லை, நம்முடைய எண்ணங்களை மாற்றுவதற்காக, நம்முடைய குணங்களை மாற்றுவதற்காக, நம்முடைய சிந்தைகளை மாற்றுவதற்காக. ஹல்லேலூயா. தேவன் இந்த பூமியில வந்ததுக்கு காரணமே அன்பு தேவ பிள்ளைகளை ஆத்மாவை மீட்டு ரட்சிக்க. ஆமென். உன் இருதயத்தை சீர்படுத்த. அதான் ஆண்டவர் சொன்னாரு. ஆமென். உன் இருதயத்தை என்கிட்ட தான், நான் அதை சதையான இருதயமா மாத்தி கொடுப்பேன். உன் கல்லான இருதயத்தை என்கிட்ட தான், நான் அதை சதையான இருதயமா மாத்தி கொடுப்பேன். அப்ப அந்த இருதயத்திலிருந்து தான் பொல்லாதவைகளும் பிறக்கிறது. ஆமென். நன்மையானவைகளும் பிறக்கிறது. அப்போ உன் இருதயம் தூய்மையா இருக்க வேண்டும் என்று சொன்னா, உன் இருதயத்தை வாஷிங் பவுடர் போட்டு தூய்மைப்படுத்த முடியாது. கர்த்தருடைய சுத்த வசனம், அவருடைய வசனத்தினால தான் நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்த முடியும். அல்லேலூயா. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தப்படுத்துவான்? அதையோ வசனத்தை சொல்லுங்களேன். உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால அல்லவோ. இது வாலிபர்களுக்கு மாத்திரம் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரோ? திருமணமான உங்களுக்கும் தான் சொல்லியிருக்காரு. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உன் வழிகளை எதனால சுத்தப்படுத்த முடியும்னா, கர்த்தருடைய வசனத்தின்படி உன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால. வசனத்தின்படி காத்துக்கொண்ணையா, இருதயத்தை அலைப்பாய விடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ உன் அறையை கட்டி கொண்டு, உன் அறைனா 2 அரணாங்கயிறு வச்சு இடுப்புல கட்டுறது ஒரு அறை. பிரைஸ் தி லார்ட். இருதயத்தை கட்டுகிறது ஒரு அறை. அந்த சொல்றாரு, உன் அறை வீட்டை தாழ்பால் போட்டு உள்ளே உன் தேவனை நோக்கி நீ ஜெபம் பண்ணும்போது வெளியிறங்கமான பதில் கொடுப்பார். எந்த அறை வீட்டை பூட்டிட்டு இதை நல்லா இருதயத்தை நல்லா ஊர் ஃபுல்லா அப்படியே சுத்த விட்டு விட்டு உன் சிந்தை எல்லாம் உலகத்திலேயே ஐயோ என் புள்ள என்னாச்சு, எதிர்காலம் என்னாச்சு, அது என்னாச்சு, இது என்னாச்சு நல்லா திரிய விட்டுட்டு, அல்லேலூயா, ஊட்ட டாப்பால் போட்டுன்னு தோத்திரன்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. உன் இருதயமாகிய அறை வீட்டை நீ முதலாவது தாழிட வேண்டும். அது முதல்ல அலைய விடக்கூடாது. அல்லேலூயா. அதுல ஒரு திருப்தி இருக்கணும். ஆமென். அதுல ஒரு சந்தோஷம் இருக்கணும். பவுல் சொல்றாருல, மறுபடியும் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க சொல்றாருல்ல. ஏன்னா அப்பப்போ நம்ம அதை தான் தொலைச்சிருவோம். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவர்கள் தொலைக்கிற
பெரிய விஷயம் என்னன்னா சந்தோஷத்தை தொலைச்சிருவோம், மகிழ்ச்சியை தொலைச்சிருவோம். ஏதேன் தோட்டத்துல என்னைக்கு அவங்க முதல் மனுஷங்க தொலைச்சாங்களோ அதுல இருந்து தொண்டு தொட்டு வர எல்லா மனுக்குலமும் தொலைக்கிறதே எதைதான் தொலைக்குது? சந்தோஷத்தை தொலைச்சிருது, மகிழ்ச்சியை தொலைச்சிருது. அதுக்கப்புறம் இந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தை எங்க தேடுது? டிவிக்கு முன்னாடி தேடுது, பார்க்கில் தேடுது, பீச்சில் தேடுது, மொபைல் ஃபோனில் தேடுது, எங்கெங்கேயோ தேடி பார்க்குது. அது கிடைச்ச பாடே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளை, அல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன ஆண்டவர், அல்லேலூயா. உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறாராம். ஆமென். நீ கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறப்பா சொல்றாரு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப 2 நினைவுகளை கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். நீதிமானின் நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கனுடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்ப நாம் நீதிமான்களா இருந்தா நியாயமானதை சிந்திக்கணும். அல்லேலூயா. துன்மார்க்கர்கள் துன்மார்க்கமானதை சிந்திப்பாங்க. யாருக்கு எடுக்கலாம், எங்க கொள்ளடிக்கலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், யாரை பத்தி பேசலாம், என்ன பண்ணலாம், இது துன்மார்களுக்குரிய காரியம். ஆனால் நீதிமானுடைய காரியம் என்ன? அல்லேலூயா. ஆமென். விசுவாசத்துக்குரிய வார்த்தை, பக்தி விருத்திக்குரிய வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து புறப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு விசுவாசத்தை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப நீதிமான்களாக்கப்பட்ட நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை என்ன வரணும்? உள்ளத்தின் நிறைவுல இருந்து தானே வரணும் ஆண்டவர் சொன்னாரு. அப்போ உள்ளம் எதுல நிரப்பப்பட்டு இருக்கணும்? கர்த்தருடைய வசனத்தினால அல்லவோ நிரப்பப்பட்டு இருக்கணும். அப்ப நாம் எதுல நிரப்பப்பட்டு இருக்கிறோமோ அதுதான் வெளியில வரையா. அப்ப நம்முடைய சிந்தை, எண்ணங்கள், நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை வகையறுத்து காட்டுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வகையறுத்து காண்பிக்கிறது. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை வகையறுத்து காட்டுகிறது. அப்ப எதை மாற்றணும்னா நம்முடைய நினைவுகளை மாற்ற வேண்டும். ஏன்னா அதை அவர் அறிந்திருக்கிறார். பிரைஸ் சொல்ல. சரி, நான் நேர கர்த்தருடைய வார்த்தைகளை இன்னும் வேகமாய் போக வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 94:11 கொஞ்சம் எடுத்து வாசிங்க. மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறாராம். மனுஷனுடைய மனுஷனுடைய யோசனை, இந்த ஆலோசனை எல்லாம் சொல்லுவாங்க. மனுஷங்க பயங்கர ஆலோசனைகள் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஒவ்வொருத்தர் ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க சீர்கெட்டு போவாங்க. இப்ப நான் ஏற்கனவே முன்னாடி உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்துட்டேன். 2 நினைவுகள், 2 எண்ணங்கள், ஆமென், 2 யோசனைகள் இருக்கு. இப்போ இந்த யோசனை, மனுஷர்களுடைய யோசனை வீணன்னு கர்த்தர் சொல்றாரு. எந்த யோசனைன்னா மாம்சத்துக்குரிய யோசனைகள், துன்மார்க்கமான யோசனைகள், இதெல்லாம் வீணானது என்று கர்த்தர் தெளிவா சொல்றார். ஆனா நீதிமானுடைய யோசனைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். இதான் வசனம் சொல்லுது. நம் நீதிமான்களா இருந்தா நம்ம விரும்புறத, நம்முடைய ஆசைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். அது பேர் புரியுது? அல்லேலூயா. நான் அதான் ஸ்டார்டிங்லேயே அதை உங்களுக்கு அவுட்லைன் காண்பிச்சு கொடுத்துட்டேன். துன்மார்க்கமான கிரியில இருந்தா கர்த்தருக்கு உங்களுடைய நினைவுகள், சிந்தைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாமே அருவருப்பா தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு விசுவாசத்தை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்ட நீங்கள் விசுவாசத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க நடப்பீங்கனாக்கா, ஆவியானவர்களை நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நினைவுகள் எல்லாம் நியாயமானவைகளாக இருக்கும். கர்த்தரை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் சொல்றாரு, துன்மார்க்கனுடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது போல மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிற. இப்ப மனுஷனுடைய யோசனைகள் எல்லாம் என்னவா? ஐயா, வசனம் தானே சொல்லுது ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க சீர்கட்டு போவாங்கன்னு சொல்லி. ஆனா இங்க மனுஷனுடைய யோசனை எல்லாம் என்னவா? வீணன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப நீ ஆலோசனை கேட்க வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கியா? அல்லேலூயா. தாவீதுக்கு நெருக்கம் வரும் பொழுதெல்லாம், தாவீதுக்கு குழப்பமான சூழ்நிலைகள் எல்லாம், தாவீது எந்தெந்த இடத்துல எல்லாம் அவன் தனிமையை உணர்ந்தானோ, எந்தெந்த இடத்துலலாம் அவன் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்தானோ, அப்ப எல்லாம் அவன் ஆலோசனை கேட்கிற பழக்கம் இருந்தது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு தாவீத, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா.
அவன் யார்கிட்ட ஆலோசனை கேட்பான் தெரியுமா? தாவீது யார்கிட்ட ஆலோசனை கேட்பான்? நல்லா யோசிச்சு பாருங்க, யார்கிட்ட ஆலோசனை கேட்பான்? அன்பு தேவ பிள்ளைகளை, அவன் படை தளபதிகள் கிட்ட ஆலோசனை கேட்க மாட்டான். அவனுடைய சொந்த பந்தங்களிடத்துல ஆலோசனை கேட்க மாட்டான். அவன் பட்டணத்தின் மனுஷனிடத்துல போய் ஆலோசனை கேட்க மாட்டான். ஞானிகளிடத்துல ஆலோசனை கேட்க மாட்டான். அவன் ஆலோசனை கேட்கிற ஒரே இடம் கர்த்தருடைய சமூகத்துல ஏபோத் வஸ்திரம் தரித்த ஆசாரனை அழைத்து, நான் இதை செய்யலாமா கூடாதா என்று சொல்லி கர்த்தரிடத்துல விசாரித்து ஆலோசனை கேட்டு செய்கிற பழக்கம் அவனுக்கு இருக்கு. சிக்லாக்ல யுத்தம் பண்ணிட்டு வரும் பொழுது அவனுடைய மனைவி, பிள்ளைங்க, அவனுடைய ஆசிகள், அவனோடு சென்ற 300 அந்த படை தளபதிகள் எல்லாருடைய ஆசீர்வாதங்களையும் சிறைப்படுத்திட்டு போயிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த இடத்துல யாரா இருந்தாலும், நான் ஒரு பவர்ஃபுல் ராஜா, என்கிட்ட நல்ல வல்லமையை கடவுள் கொடுத்திருக்கிறாரு, நல்ல திறமையான வீரர்களை கொடுத்திருக்கிறாரு, என்னுடைய சொத்துக்களை, என்னுடைய ஆஸ்திகளை, என் பிள்ளைகளை, என் மனைவி பிள்ளைகளை கொள்ளையடிச்சு போனீங்களாடான்னு உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஓடுவோம், குடுக்குடுன்னு ஓடுவோம். நம்ம கூட இருக்கிறவங்க கூட வாங்க பார்க்கலாம், 2ல் 1 பார்த்துடலான்னு ஓடுவோம். ஆனா தாவீது என்ன பண்ணாரு தெரியுமா? அப்படியே கதறி கதறி அழறாரு. தாவீது கூட அவருக்காக உயிரையும் கொடுக்க நின்ற அவருடைய பலவான்கள் எல்லாம் தாவீதை கல்லெறியும்படி கல் எடுத்துக்கிறாங்க. உன்னாலதான் என் மனைவி பிள்ளைங்க என்னுடைய ஆஸ்தியெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு கல் எடுக்கிறாங்க. ஆமென். அந்த சூழ்நிலையிலும் மனுஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் படுத்தல, மனுஷனை திருப்தி படுத்தல, வாங்க போலான்னு சொல்லல. அப்பவும் அந்த நிலைமையிலும் தாவீது செஞ்ச ஒரு காரியம், ஏபோத் வஸ்திரம் தரித்த ஒரு ஆசாரனை இடத்தில் அழைத்து வாங்க, நான் அந்த தண்டை பின் தொடரலாமா வேண்டாவா, எல்லாவற்றையும் நான் திருப்பிக் கொள்வேனா முடியாதா, கர்த்தரிடத்துல கேட்டு சொல்லுப்பான்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த ஏபோத் வஸ்திரம் தரித்த ஆசாரியன் தேவனிடத்துல கேட்டு சொல்லுகிறான், நீ போ, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நல்ல ஆலோசனைங்க தேவ ஜனங்க மத்தியில் இருக்கணும். எத்தனை பேர் காரணம் தேடி கர்த்தரை சோதனம் பண்றீங்க? துன்மார்க்கமான ஆலோசனைகள் சபைக்குள்ள உன் குடும்பத்துக்கும் உதவாது. அல்லேலூயா. அதனால துன்மார்க்கமா ஜீவிக்கிறவங்க கூட போய் ஆலோசனை கேட்டுறாதீங்கப்பா. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, நீ ஒரு காரியத்தை செய்யறன்னா 4 பெரியவங்க இருப்பாங்க, வயது முதிர்ந்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை வேற ஒண்ணும் கிடையாது. வந்து உட்காந்துட்டு, ஏய் இதை செஞ்சியா, அதை செஞ்சியா, இது இப்படி பண்ணணுமே, அது அப்படி பண்ணணுமே. சோதரம் நாசமா போச்சு. அல்லேலூயா. கர்த்தரிடத்துல என்ன கேட்டியோ, கர்த்தர் உனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்வதில் நீ கவனமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு என்ன ஆலோசனை சொன்னாரு, கர்த்தர் என்ன உனக்கு ஆலோசனை சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட். அதுதான் பவுல் தெளிவா சொல்றாரு. தின்ன பேச்சு பேசுற கிழவிகளின் ஆமென் தின்ன பேச்சு கட்டு கதைகளுக்கு நீ விலகி இருக்கணும். தீமைக்கு கடிந்து புத்தி சொல்ற. அல்லேலூயா. இந்த கிழவிகளுடைய தின்ன பேச்சுக்கு என்ன பண்ணணுமா? கட்டு கதைகளுக்கு விலகி இருக்கணும். ஐயா, சபை விலகி இருக்கணும். நான் தெளிவான உபதேசத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அன்பு தேவ பிள்ளையே. ஆகவே இன்னைக்கு என்ன பண்றோம்னா, ஓடி போயிட்டு ஒரு 4 பேரை கூட்டிக்கிறோம். 4 பேர்கிட்ட இது என்ன செய்யணும், அது என்ன செய்யணும், அது என்ன செய்யணும், இது என்ன செய்யணும், அது ஒரு ஆலோசனையை சொல்லும். பிரைஸ் தி லார்ட். நஷ்டமோ கஷ்டமோ உனக்கு தான். அப்போ ஒரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, தேவனை விசுவாசிக்கிற தேவ பிள்ளை, தேவனை விசுவாசிக்கிறதுல நீதிமானாய் மாற்றப்பட்ட தேவ பிள்ளை, நீ எங்க ஓடி வரணும்னா தாவீதை போல ஆசாரியனை தேடி ஓடி வரணும், தேவ சமூகத்தை ஓடி வரணும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. உனக்கு எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதை உன் சபையில உன்னை நடத்துகிற தேவனுடைய மனுஷனிடத்துல கலந்து ஆலோசித்து தேவன் என்ன சொல்றார், அல்லேலூயா, என் தேவன் என்ன சொல்றாரியா இந்த காரியத்தை குறித்து. ஆமென். இதுவரைக்கும் நீ அப்படி நடக்கலன்னா இனிமேல் நடப்பதற்கு உங்களை விட்டு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவன் ஆமென் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆவியானவர் மிகப்பெரிய ஒரு ஆசான். அவன் எல்லாரும் கத்துக்கிட்டு மேல இருந்து நேரம் குதிக்கிறது இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது.
பிரைஸ் தி லார்ட். இங்க நிக்கிறதுனால எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற அர்த்தம் இல்ல. என்னை விட அதிகமா உங்களுக்கு வேதம் தெரிஞ்சிருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளை, நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். எப்பவுமே வசனத்தை கற்றுக்கொள்ளுகிற சிந்தையோடு கூட இருக்க வேண்டும் தேவ பிள்ளைங்க. அல்லேலூயா. தெரியாதவர்களை ஆவியானவர் உணர்த்தும் பொழுது அதை தெரிந்து கொண்டு அதற்குள்ளாய் பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்கணும். அதுக்கு தான் சபைக்கு ஆவியானவர் கொண்டு வர, நமக்கு கற்றுக் கொடுக்கும்படி. அன்பு தேவ பிள்ளைகளை, அப்ப இந்த ஏபோத் வஸ்திரம் தரித்த ஆசாரியனை அழைத்து அவன் தாவீதை விசாரித்து நடந்த வரைக்கும் தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு குறைவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா தாவீது கர்த்தர்கிட்ட விசாரிக்காம சில காரியத்தை செஞ்சார். அது உங்களுக்கு நல்லா தெரியும். உன் நினைவுகளை கர்த்தர் தூரத்தில் இருந்து அறிகிறவர் அவர். அல்லேலூயா. உன் நினைவுகளை கர்த்தர் என்ன பண்றாரா? தூரத்தில் இருந்து அறிஞ்சிருக்கிறாரா. அன்பு தேவ பிள்ளைகளை, அப்ப அங்கே அன்பு தேவ பிள்ளைகளை, பிரைஸ் தி லார்ட், வேதம் சொல்லுது பாருங்க. ரெண்டு சாமுவேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரம். ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். இப்ப இது ஆசாரியங்கிட்ட கேட்டானா? இவன் தேவன் என்னை யுத்தத்துக்கு போலான்னு சொல்றாரா வேணவன் கேட்டாரா? இல்ல, சுயமா முடிவெடுத்தாருங்க தாவீது. இந்த இடத்துல அவருடைய அதிகாரம், அவருக்கு கொடுத்த குடும்ப தலைவன், தேசத்தின் தலைவன் என்ற அந்த சுய அதிகாரத்துல இந்த காரியத்தை இந்த இடத்துல செய்யறத பாக்குறோம். அவனும் என்ன பண்ணிட்டானா? தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். அப்ப இந்த இடத்துலதான் அவன் பாவத்திலே சிக்குகிறான். அல்லேலூயா. அப்போ எப்பெல்லாம் நாம் சுயமாய் சிந்திக்கிறோமோ, எப்பெல்லாம் சுய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, மாம்ச எண்ணங்களுக்கு, சுய எண்ணங்கள் என்று சொன்னால் மாம்ச எண்ணங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, மாம்ச ஆலோசனைகளுக்கு நாம் எண்ணம் கொடுக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் அதற்குள்ளே பாவம் உங்களை பற்றி பிடிக்கிறது. ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. அதுவே தான் நான் சொல்றேன் அன்பு தேவ பிள்ளையே. ஐயா, நல்லா யோசிச்சு பாருங்க. நான் பிராக்டிக்கலா பேசுறேன். ஒரு பெண்ணை ஒருவன் அவன் திருமணம் பண்றான். அவளை இங்க விட்டுட்டு கடல் தாண்டி வெளிநாட்டுக்கு போகிறான். ஏன் போறான்? எங்க போறான்? தன் இள வயதின் மனைவியை விட்டுட்டு அவன் கடல் தாண்டி போறதுக்கு காரணம் என்ன தெரியல. என்னங்க? அவன் மனைவி நல்லா இருக்கணும், நல்ல வீடு வாசலை உண்டாக்கி என் மனைவி என் பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும்ன்ற நல்ல எண்ணத்துல போறாங்க. அவன் வெளிநாட்டுக்கு போய் வேற ஒரு கல்யாணம் பண்ணி நாங்க செட்டில் ஆகிறதுக்கா போறான். அப்ப அவன் நினைவுகள் என்ன சொல்லுங்க? நினைவுகள் என்ன? அவனுடைய நினைவுகள் அவன் மனைவியை பற்றினது, அவனுடைய நினைவுகள் அவன் பிள்ளைகளை பற்றினது, அவனுடைய நினைவு அவன் குடும்பம், உயர்வு, விருத்தி, ஆசீர்வாதத்தை பற்றினது. அதுக்காக தான் அவன் ஓடுறான் கடல் தாண்டி. இப்போ மனைவியுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனை பிள்ளைங்க ஆமென் தன் கணவன் வெளிநாட்டுக்கு போனாலும் இந்த இடத்துல பரிசுத்தமாய் தன் கணவனுக்காக, ஆமென், தன் கணவனுடைய நினைவாக எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க தெரியுமா? ஏதோ ஒண்ணு சென்று அங்க இங்க தவறுகள் நடக்குது. அதை தான் டிவி மீடியாலாம் ரொம்ப பெருசா போட்டு காட்டும். எத்தனை பிள்ளைங்க அந்த பரிசுத்த ஜீவியத்துல தன் கணவன் வருகிற வரைக்கும், அது 2 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு, தன் கற்பை காத்துக்கொண்டு, தன் கணவனுக்காக வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கிற எத்தனை பெண்கள் தேசத்துல இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவனுடைய கணவனுடைய இருதயம் அவளை நம்பும் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவள் எல்லாத்தையும் தன் கணவன்கிட்ட வெளிப்படையா பேசிக்கிட்டே இருப்பா. அவளால அவளுடைய போன் பிஸியா இருக்குதுன்னா அந்த போன் பிஸி அவன் கணவனோடு பேசுகிற நேரமா தான் இருக்கும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இதுல ரகசியம் இருக்கு. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இது கணவனை மனைவி பற்ற ரகசியம் அல்ல, சபை சபையை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது.
இது திருமணத்துல பிரசங்கம் பண்ணுவாங்க, இதையா இப்ப பிரசங்கம் பண்றீங்க? அன்பு தேவ பிள்ளைகளை, நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்க வேண்டும்? கற்புள்ள கன்னிகளாக நாம் இருக்கும் பொழுது மணவளனாகிய கிறிஸ்து தன் சபையை அவரோடு கூட எடுத்துக்கொண்டு போக வரப்போகிறார். அப்ப நம்முடைய நினைவுகளை தான் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏன்னா பழைய ஏற்பாட்டு திருச்சபையின்படி சரீரத்தின்படி விபச்சாரம் செஞ்சா தான் விபச்சாரம், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்யறது தான் விபச்சாரம். ஆனா புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லுது வசனம்? சொல்லுங்க. ஒரு ஸ்திரியை ஈச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செஞ்சாச்சு. ஆமாவா இல்லையா? ஒரு பெண்ணை ஆபாசமா பார்த்தினாலே விபச்சாரம் செஞ்சாச்சு. இது ஆண்களுக்கு மட்டும்தானா? பெண்கள் சொல்லும், பெண்களுக்கும் இருக்கு. ஒரு ஆணை ஈச்சையோட நீ பார்த்தாலே விபச்சாரம் செஞ்சிட்ட. அப்ப எங்க இருக்குது ஆண்டவருடைய நீதி? எங்க வச்சிருக்கிறார் பாருங்க. உன் நினைவுகள்ல, உன் சிந்தைகளில, உன் எண்ணங்களில கர்த்தர் வைத்திருக்கிறார் உன் ஆசீர்வாதத்தை, உன் மேன்மையை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. நீ என்ன சோப்பு போட்டு குளிச்ச ஆண்டவர் தேவை கிடையாது. நீ என்ன சென்ட் அடிச்ச ஆண்டவர் தேவை கிடையாது. ஹல்லேலூயா. உன் சாட்சி உள்ள ஜீவியத்தை தான் கர்த்தர் முகர்ந்து பார்க்கிறார். அந்த வாசனையை தான் கர்த்தர் முகர்ந்து பார்க்கிறார். என் பிள்ளை எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் சாட்சியாய் வாழ்கிறான். அதைத்தான் ஏன் கர்த்தர் பார்க்கிறார். உன் நினைவுகளை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை குடும்பத்துல கணவன்மார்கள் குடிகாரங்களா இருக்கிறாங்க. ஆனா குடிகாரங்களே நல்ல குடிகாரங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? மொத்தமா குடிகாரனா எல்லாரையும் நம்ம தீர்த்துருவோம். குடிச்சா கூட தன் குடும்பத்தை, தன் மனைவி பிள்ளைகளை விட்டு கொடுக்காத எத்தனை கணவன்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் சொல்ல நல்லா யோசிச்சு பாருங்க. குடிச்சிட்டாதான் மனைவி அடிக்கிறவனும் பிள்ளைகளை அடிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு மத்தியில குடிச்சா கூட நிறைய பண்டல் கட்டி பாசல் கட்டி தன் குடும்பத்துக்காக வாங்கின்னு போற எத்தனையோ குடிகார தகப்பனுங்களை நான் பார்த்துருக்கிறேன். பிரைஸ் சொல்ல, அது அவங்களுடைய பலகீனம். அந்த குடியை அவங்களால விட முடியாம இருந்தா அவங்களுடைய பலகீனம். ஹல்லேலூயா. அதற்காக அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க சபை கடமைப்பட்டு இருக்கிறது. நான் அதற்குள்ள அதிகமா போக விரும்பல. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, சிந்தை, அந்த எண்ணங்கள், அந்த நினைவுகள் நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த குடிகாரனே தன் மனைவியை, தன் பிள்ளைகளை நேசித்து அவ்வளவு காரியத்திலும் ஒரு காரியத்தை வாங்கிட்டு போறான்னா, தெளிவான நம்ம ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற நம்ம, ஆவியானவரை நடத்தப்படுகிற திருச்சபை எப்படிப்பட்ட ஒரு நினைவு, எப்படிப்பட்ட ஒரு சிந்தை, எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உடையவர்களா இருக்கணும். அப்ப நம்ம எண்ணங்கள், நினைவுகள் எல்லாம் கர்த்தர் வகையறுப்பார மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. நேரம் தான் பார்த்தா அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ அங்க வேதம் சொல்லுது, சங்கீதம் 44:20-21 வாசிச்சீங்கன்னா அந்த பிற்பகுதி, இருதயத்தின் அந்தரங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா இந்த நினைவு, எண்ணம், சிந்தை இதெல்லாம் எங்க உற்பத்தி ஆகுதா? இருதயத்தில் இருந்து. ஹல்லேலூயா. பொண்ணு, வெள்ளி இதெல்லாம் எங்கதுங்க உற்பத்தி ஆகுது? வானத்துல இருந்தா. எங்கிருந்து உற்பத்தி ஆகுது? வைரம், வைடூரியம், கோமேத, கரு இதெல்லாம் சொல்றோம். எங்கிருந்து உற்பத்தி ஆகுது? பூமியின் வயிற்றிலிருந்து, பூமியிலிருந்து உற்பத்தி ஆகுது. அது போலதான் இருதயத்திலிருந்து ஒரு மனுஷன், ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து தான் சிந்தைகள் வெளிப்படுகிறது, எண்ணங்கள் வெளிப்படுகிறது, நினைவுகள் வெளிப்படுகிறது. இதுதான் இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் நீங்கள் யார் என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? அப்ப அந்த வசனத்தை வாசிங்க. 44:21 சீக்கிரமா. இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரு. இருதயத்துல அந்தரங்கம்னா என்னதுங்க? மறைந்திருக்கிற உன் குணங்கள், இருதயத்துல மறைந்திருக்கிற ரகசியங்கள், இருதயத்துல மறைந்திருக்கிற உன்னுடைய நினைவுகள் எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அதுக்கு மறைவானது எதுவும் கிடையாதுங்க. அதனால தான் ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், எல்லாம் அவருக்கு முன்னாடி வெளியரங்கமா இருக்கியா, அவருக்கு மறைவானது எதுவுமே இல்லையா. ஆமென். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறாருன்னு சொல்லி அங்க சாமுவேல் கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீ முகத்தை பார்த்து தான் ஆளை செலக்ஷன் பண்ணுவ, நான் உள்ளத்தை பார்த்து தான் யார் செலக்ஷன் பண்ணுவேன்னு தாவீதை செலக்ஷன் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆனா இந்த தாவீதை 2 இடத்துல மிஸ் ஆயிட்டார். பிரைஸ் சொல்ல, ஒண்ணு தன் யுத்தத்துக்கு போகக்கூடிய யுத்த மனுஷர்களை என்ன சொல்ல இடத்துல அவர் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை.
இன்னொன்று, வேறொருடைய மனைவியோட அவர் தவறான ஜீவியத்தை கொள்ளும் பொழுது ஆலோசனை கேட்கல. தப்பா சரியா அவருக்கே தெரியும், இதெல்லாம் கேட்கணுன்ற அவசியமே இல்லை. விபச்சாரம் வேதத்துல அருவருப்பான ஒன்று. அதனால அந்த பிள்ளை ஆண்டவர் அடித்து கொன்றார். அல்லேலூயா, பிரைஸ் சொல்லார். அங்கே படை யுத்த புருஷர்ல என்ன சொல்றாரு இன்னொரு இடத்துல, அங்க பாத்தீங்கன்னாலும் அதுவும் அதே தான், இதையும் அதுதான், அதுவும் அதுதான். அவர் என்ன பண்ணாராம், தனித்து இருந்தார் யுத்தத்துக்கு போகாம. அதனால வந்த பாவம். ஒழுங்கா ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு யுத்தத்துக்கு போயிருந்தாருன்னா இங்க என்ன ஆயிருக்காது, உரியா செத்து போயிருக்க மாட்டார். ஏன்னா அவரை கொண்டது யார் தான், தாவீது. இப்ப நாத்தான்கள்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. தாவீது கிட்ட எப்படி பேசுறாரு, தன் தீர்க்கதரிசியாக நாத்தான் மூலமா பேசுறாரு. ஒரு ஒரு கதையை சொல்றாரு. எப்பா ஒரு மனுஷன் இருந்தா அவனுக்கு விருந்தாளியா திடீர்னு ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க. அவங்களுக்கு அடித்து போடுவதற்கு இவங்கிட்ட நிறைய ஆடுகள் இருந்தது, மந்தை இருந்தது. ஆனா இவங்கிட்ட வேலை செஞ்ச ஒரு வேலைக்காரர் இருந்தான். அவங்கிட்ட ஒரே ஒரு ஆடு இருந்தது. அந்த ஒரு ஆடை அடிச்சு விருந்து பண்ணிட்டான். இப்ப தாவீதுக்கு கோபம். தாவீது அப்படித்தான் சொல்றாரு, நல்லா புரிந்து கொள்ளுங்க. தாவீது கேட்கிறாரு பாருங்க, யார் இந்த பாவத்தை செஞ்சது, அதை செஞ்சவன் கொல்லப்பட வேண்டும். தீர்ப்பை ஒரே சொல்லிட்டாரு பாருங்க. அப்போ இன்னும் ஒரு உணரவே இல்லை, தவிர என்ன செய்யறோம் என்ன பேசுறோம் எதையுமே உணரல. இப்ப நாத்தான் சொல்றாரு, யார் அந்த மனுஷன் கேட்கிறீங்க, நீ தாப்பா அந்த மனுஷன். ஹல்லேலூயா, நீ தான் அந்த மனுஷன். பயந்து நடுங்கி தேவ சமூகத்தில் போய் சாஷ்டாங்கமா விழுந்து, ஆண்டவரே நான் தெரியாமல் செய்து விட்டேன் அந்த மன்னிய சொல்லி மன்னிப்பு கேட்கிறார். ஆனாலும் கர்த்தர் மன்னிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் அந்த காரியத்துல ரொம்ப கோபம் கொண்டார். நீ செஞ்சது தப்பு. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப 2வது சப்ஜெக்ட் வந்தா 2வது இடத்துல தாவீது இதே தப்பா தான் செய்யறார். அப்போ ஆண்டவர் நம்முடைய நினைவுகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். நான் ஏன் சொல்ல வர இந்த காரியத்தைனா, அப்ப நம்முடைய நினைவுகள் தான் கடவுள் தெரியுமா, அவர் வந்து நம்மளை தடுத்து நிறுத்தலாம் இல்ல, ஒரு கேள்வி வருதா வரலையா? இதை செய்யாதுன்னு தடுத்து நிறுத்தினால ஆண்டவர் நிறுத்தணுமா வேண்டாவா? சொல்லார். அதுக்கு தான் என் மனசாட்சி கொடுத்திருக்கிறார், உள்ளத்தை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. உன் மனசாட்சிக்கு ஆண்டவர் உன்னை சுயாதீனத்துக்கு அழைத்திருக்கிறாரு. உன்னை விடுதலையாக்கி கொண்டு வந்து உன்னை சுயாதீனத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். இது இடுக்கமான வழிப்பா, இது விசாலமான வழி. இந்த வழியில வேணாலும் போ, இந்த வழியில வேணாலும் போ. ஆனா நான் சஜஷன் பண்றது ஒரு வழி தான், இடுக்கமான வழி. இதுக்குள்ள வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் விசாலமா நல்லா இருக்கும். இதுக்குள்ள போனீங்கன்னா விசாலமா இருக்கும், முடிவு நரக்கத்துக்கு போயிடும். 2 வழி உனக்கு முன்னாடி இருக்கு. சாய்ஸ் நீ ஏன் சூஸ் பண்ணிக்கோ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கர்த்தர் இப்படிதான் நம்மளை நடத்துற. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் வந்து தடுத்து நிறுத்தின உலகத்துல இருக்க அத்தனை மனுஷங்களுக்கு தடுத்து நிறுத்திட்டு இருக்க மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய நினைவுகள்லாம் அவருக்கு தெரியும், என்ன செய்ய போறோம், என்ன பேச போறோம், எல்லாம் அவருக்கு தெரியும். பிரைஸ் சொல்லார். அன்பு தேவ பிள்ளைகளை, நாம் நீதிமான்களாய் நல்லதை நினைக்கிறோமா, துன்மார்களாய் இருந்தோம்னா கர்த்தருக்கு அருவருமானதை நினைக்கிறோமா, அது நமக்கே தெரியணும். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அப்ப நம்மளே நிதானித்து அறியணும். இதுதான் 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு 11வது அதிகாரத்துல. அப்ப இன்னைக்கு புதிய ஏற்பாடு திருச்சபை மக்களாகிய கர்த்தர் எல்லாத்தையும் எனக்கு வந்து சொல்லணும், எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும்லாம் காத்துட்டு இருக்க கூடாது. நம்மை நாம் நிதானித்து அறியணும். ஒரு காரியம் செய்யறோம்னா, ஒரு காரியத்தை பேசுறோம்னா, ஒரு காரியத்தை நாம் நடப்பிக்க போறோம்னா முதல்ல நம்ம நிதானித்து அறியணும். இது கர்த்தருக்கு பிரியமா இல்லையா? இதுல தேவன் மகிமைப்படுவாரா, மகிமைப்பட மாட்டாரா? இதுல ஆசீர்வாதமா அல்லது சாபம் வருமா? இதெல்லாம் நம்ம நிதானித்து அறியணும். அதுக்குதான் நமக்கு சுயாதீனத்தின் பிரமாணத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் உபதேசம் இன்னைக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த தாவீது 2வது காரியம் ஆண்டவர் சொன்னாரு, படைகளை கொடுத்தாரு, யுத்த மனுஷங்களை கொடுத்தாரு. ஆனா இவன் என்ன பண்ணல, கர்த்தரை சார்ந்து இல்லைங்க, போய் எண்ணிட்டு வான்றான். அப்போ வேணாம் தகப்பனே, கர்த்தர் தானே உன்னை ராஜாவா, மாடு மேய்ச்சிட்டு இருந்த உன்னை ராஜாவா ஆக்கினாருன்னு சொல்லாம சொல்றாரு அந்த மனுஷன். அப்போவும் ஒரு கேட்டப்பாடு இல்லை. ராஜாவுடைய சத்தம் அவன் என்ன பண்ணிச்சான், உயர்த்தப்பட்டதான். வேற வழி இல்லாம அவர் 2 கோத்திரத்தை விட்டுட்டு மீதெல்லாம் எண்ணிட்டு வந்தார். இப்ப என்ன நடந்தது தெரியுமா? பட்டயம் அவர் வீட்டு மேல வந்தது. என்ன வந்துச்சுங்க அவருக்கு வீட்டு மேல? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
என்ன வந்துருச்சா? பட்டே அவர் வீட்டு மேல. அப்ப இன்னைக்கு நம்ம கூட அப்படிதான். பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளை, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம பிரைஸ் தி லார்ட், இந்த காரியம் அப்படிதான் சொல்லுது. அவர் மன்னிக்கிறதெல்லாம் இல்லை. அங்க பாருங்க, அப்பொழுது தாவீது நாத்தானத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன்னு சொல்றாரு. ஆனாலும் இந்த காரியத்தினால கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்கு நீ காரணமா இருந்தபடியால் உனக்கு பிறந்த பிள்ளை சாகம். அது மாத்திரமல்ல, உன் கண்களுக்கு முன்னாடியே உன் மனைவிகளை வேறொருவர்கள் எடுத்துக்கொண்டு போவார்கள். பயங்கரமான தண்டனை ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால இன்னைக்கு உலகத்துல நமக்கு தண்டனை இல்லை, ஆண்டவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவர்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அவர் மன்னிக்கிறவர் இரக்கம் உள்ளவர் தான். மன்னிக்க கூடிய பாவத்தை மட்டும்தான் மன்னிப்பார். மன்னிக்க கூடாத சில பாவங்கள் உண்டு, அதுக்கு அவர் மன்னிக்கவே மாட்டார். விபச்சாரத்தை மன்னிக்கவே மாட்டார். வேசித்தனம் மன்னிக்கவே மாட்டார். விக்கிரக ஆராதனைகளை படைத்ததை புசிக்கிறத கர்த்தர் மன்னிக்கவே மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்துல போய் பொறுமையா படிச்சு பார்த்துக்குங்க. 18. அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் எதை மன்னிக்கிறார் எதை மன்னிக்க மாட்டார்ன்றத சொல்லப்பட்டு இருக்கு வேதத்துல. அதனால சபை தங்களை கரை திரையற்றவர்களாக பரிசுத்த ஜீவியத்துல சரியா வச்சுக்கணும். அல்லேலூயா. அதனால கர்த்தர் கிருபை வச்சிருக்கிறாரு. ஆண்டோடைய கிரேஸ் கிருபை இருக்கு. அப்படி நம்ம இஷ்டத்துக்கு ஓடுறதுக்கு, இஷ்டத்துக்கு பார்க்கறது, இஷ்டத்துக்கு நம்ம சிந்தையில தோன்றதெல்லாம் செய்யறது கிறிஸ்தவம் அல்ல. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அல்லேலூயா. பகுத்து போதித்து நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவர் சித்தத்தின்படி நடக்கணும். சரி, நேர வசனத்துக்கு வாங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது நீதிமொழி 23:7, அவன் இருதயத்தின் நிறைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒரு மனுஷனுடைய இருதயத்துடைய நினைவுகள் எப்படியோ அந்த மனுஷன் இருக்கிறாங்க. அப்போ நீங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்களா? உங்க நினைவுபடி. நான் இப்படி சொல்றேன், என்னால முடியல, உன்னால முடியல தான் தெரியுமே. ஏசப்பா நீங்க செய்யுங்கன்னு அடுத்த வார்த்தை சொல்லு. என்னால முடியல, ஆனா உங்களால முடியும் ஆண்டவரே. ரோமர் 9 அதிகாரத்துல தகப்பன் சொல்றான், இது உமது சீஷர்களால முடியல. சீஷத்துல என் பிள்ளை கொண்டு வந்த அவங்களால என் மகனுக்கு சுகத்தை கொடுக்க முடியல. அவனை என்கிட்ட கொண்டு வாங்க சொன்னார். ஊமையும் செவிடுமான ஆவி. அந்த ஆவி என்னது? ஊமையும் செவிடுமான ஆவி. இப்போ அவங்க சீஷர்கள் பின்னாடி ஓடி ஆடுறாங்க. இந்த ஊமையும் செவிடுமான பிடித்த அந்த பிள்ளையை இவர்கிட்ட கொண்டு வராங்க. ஏசப்பா, இது எவ்வளவு காலம் ஆச்சு? சிறு வயது முதற்கொண்டு தீயிலும் தண்ணீரிலும் என் பிள்ளை இது தள்ளி கொண்டு இருக்கிறது. சரி, அவங்களுடைய சீஷர்கள் கொண்டு வந்து அவங்களால இதை என் பிள்ளை இதுல இருந்து விடுதலை ஆக்க முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப கர்த்தர் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தா ஆகும். நீ விசுவாசிக்கிறியா? அங்கே அவன் சொல்றான், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்ய ஆண்டவரே. அப்போ அவனுடைய நினைவுகள், அவனுடைய சிந்தை, அவனுடைய எண்ணம் என்ன? யாருக்கிட்ட போனாலும் என் பிள்ளைக்கு விடுதலை ஆகாது. எவ்வளோ பேரெல்லாம் நான் பார்த்துட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ பெரிய டாக்டரை பார்த்தேன் தெரியுமா, அவர் எவ்வளவு பெரிய சர்ஜன் தெரியுமா, அவர் லண்டன்ல படிச்சவர் தெரியுமா. பரம வைத்தியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நீ பெரிய பெரிய கோடி கணக்கில் செலவு பண்ணிட்டு கடைசியா ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போ, இல்ல ஸ்டான்லிக்கு போ, அங்க சும்மா ஒரு 4 நாள் மருந்து கொடுத்து சுகமாக்கி அமைச்சிருவாங்க. பெரிய பெரிய டாக்டர்களால அப்படி இப்படின்னு சொல்ற பாருங்க, விளம்பரமா அந்த கத்துக்கிற டாக்டருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவங்க கொடுக்குற மாத்திரையிலே அந்த சுகமாக்கி விட்டுருவாரு. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க தகப்பா அப்படிதான் சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். உங்க சீஷர்களால முடியல, நீர் எதாகிலும் செய்யக்கூடுமானாலும் செய்யும் என் பிள்ளைக்கு. ஏதாவது அதுலயே ஒரு அவிசுவாசம் வெளிப்படுது. அப்பதான் சொன்னார், நீ விசுவாசிச்சுனா நடக்கும் பார்த்து சொன்னார். இப்பதான் அவனுக்கு உணருது, அவனுடைய சிந்தை, அவனுடைய எண்ணம், அதுதான் அவன் மகனுக்கு விடுதலை கொடுக்காம தடை செய்து வைத்திருந்தது. அல்லேலூயா. இப்பதான் அவனுக்கு புரியுது. அப்பதான் அவன் அழுது ஆண்டவர்கிட்ட சொல்றான், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீண்ட நாள் வியாதி உன்னோட கூட போராடிட்டு இருக்குதா? பலவீனம் உன்னோட போராடிட்டு இருக்குதா? தரித்திரம் உன்னோட போராடிக்கிட்டு இருக்கா? ஒரு கடன் சுமை உன்னை அழித்து கொண்டு வச்சிருக்குதா? உன் எண்ணத்தை மாத்து, உன் சிந்தைகளை மாற்று. அல்லேலூயா. ஏன்னா அதனால்தான் உன் வாய் வார்த்தையினால நெச்சிக்கப்பட்டிருக்கிறேன்.
உன் நினைவுகள் உன் எண்ணத்தில் இருதயத்தில் இருக்கிறதா உன் வாயின் வார்த்தையா வெளியில வந்துட்டு இருக்குது. அந்த வார்த்தை தான் உன்னை கட்டி வச்சிருக்குது. இப்ப இதெல்லாம் மாத்தினா சரியாயிடும். அப்ப சிந்தைகளை மாத்தணும். இவன் தகப்பனுடைய சிந்தை மாறிச்சுங்க, என்ன மாறிச்சு. இப்ப அவிசுவாசம் நீங்கும்படி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டதும் ஆண்டவர் அவனுடைய பிள்ளையை பார்த்து அவனுக்குள்ள இருந்த அந்த ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு வெளியே போனதும், அவனுக்கு ஒருத்திங்க செய்யாம போனதும் அந்த ஆவி வெளியில போனது. அவன் சுகமடைந்தான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிந்தை மாறினா உன் வாழ்க்கை மாறும். உன் எண்ணங்கள் மாறினா உன் சூழ்நிலைகள் மாறும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம சொல்லுவோம், சுகர் வந்தா அவ்வளவுதான் தெரியுமா, பிபி வந்தா அவ்வளவுதான் தெரியுமா, சில வியாதிகள்லாம் பட்டியல் போட்டு வச்சிருப்பார் டாக்டர். இது வந்தா லைஃப்மா. பிரைஸ் லார்ட். யார் சொன்னது லைஃப்? ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளை, ஆமென். வேதம் என்ன சொல்லுது பாருங்க, சாவுக்கு அது உன்னை யாதொன்றை கொடுத்தால் அது உன்னை சேதப்படுத்தாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். வியாதியோ நாசமோ மோசமோ பசியோ பட்டினியோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பவுல் கரெக்டா அறிந்திருந்தார். அவருடைய சிந்தை தெளிவா இருந்தது. எதுவும் கிறிஸ்துடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாதுன்னு அறிந்திருந்ததுனால தான் கிறிஸ்துவுக்காக அவ்வளவு உயரங்களை அடைந்தார். அப்ப இன்னைக்கு நீங்க உயரங்களை அடையணும்னா கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களுக்குள்ள வரணும். கிறிஸ்துக்குள்ள இருந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரணும். அல்லேலூயா. அவரை போல நாம் மாற நம்மை விட்டு கொடுக்கணும். அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு காரியம் இங்க தெளிவாய் சொல்லுகிறது. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, என்னவா சொல்லுங்க, தைரியமாய் சொல்லுங்க. அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொல்லுமா, தைரியமா சொல்லுமா. ஏம்மா தங்கச்சி அக்கா, உன் நினைவு எப்படி இருக்கோ, உன் சிந்தை எப்படி இருக்கோ அப்படிதான் நீ இருப்ப. தம்பிங்க கரெக்டா சொல்றாங்க, அண்ணா உன் நினைவு எப்படி இருக்கோ அப்படிதான் நீ இருப்ப. அல்லேலூயா. ஆமென். அப்போ உன் நினைவை மாத்து, உன் எண்ணங்களை மாற்று, உன் சிந்தைகளை மாற்று, உன் வாழ்க்கை உன் தரம் எல்லாம் மாறும். அல்லேலூயா. முடியாதது ஒண்ணுமே இல்லையா. மனுஷனாலே முடியாதது தேவனாலே கூடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது மனுஷனாலே கூடாததுதான், அதனால் தேவனாலே எல்லாம் கூடும். தேவனால முடியாததுனா இருக்கா? அவரால் எல்லாம் முடியா. அவன் மனுஷன் சொல்லுவான் முடிந்ததுன்னு, என் தேவன் சொல்வார், யார் சொன்னது முடிந்ததுன்னு சொல்லி? இல்ல ஆண்டவரே, 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, 4 ஆண்டவரே என்று மனுஷன் சொல்லுவா. அது செத்து போச்சு ஆண்டவரே, 4 நாள் ஆச்சு ஆண்டவரே மனுஷன் சொல்லுவா. கத்த சொன்னது யார் சொன்னது? அல்லேலூயா. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. உன் நினைவு என் நினைவு இல்லம்மா. என் நினைவை நீ என்ன பண்ணு, அறிந்து கொள். அல்லேலூயா. மரித்தவனை உயிரோடு எழுப்பி கர்த்தர் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். அவன் நினைவுகள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. அதனாலதான் ஒரு நாள் லேட் பண்ணி வந்தாரியா. இவங்க நினைவு நல்லா தெரியும். ஆமென். அவன் வியாதி படுக்கையில இருக்கும் பொழுதே வந்துட்டா குணமாக்கலாம் தான் ஆள் அனுப்புறாங்க. போய் ஏசப்பா பக்கத்து கிராமத்துல எங்கேயோ இருக்கிறாரா, போய் சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. அவர்கள் நினைவை அறிந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கிறாரு. கூட இருக்க சீசன் சொன்ன, என்ன ஆண்டவரே, உங்களுக்கு ரொம்ப பிரியமான நண்பனுக்கு நண்பன், உங்களுக்கு ரொம்ப ஒரு சகோதரன், நீங்க லாசருவை போய் குணமாக்காம இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இங்க இருக்கணும்ன்றீங்க. வேலை முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்ச பிறகு அங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தங்குறாரு. ஏன் தெரியுமா? அவர்கள் நினைவுகளை அறிந்ததுனால. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மரித்து 4 நாள் ஆனாலும் நான் வந்தா உயிரோடு எழுப்புவேன் என்பதை அவங்க நினைவுகளை மாத்தணும் சொல்லிதான் ஏசப்பா லேட்டா வந்தாரு. ஒரு நாள் கழிச்சு வந்தாரு. அதனால தான் சொல்றேன், ஐயா ராகுகாலம் வந்துச்சியா, ஐயா யமகாண்டம் வந்துச்சியா, நல்ல நேரம் போயிருச்சியா, இந்த நேரத்துல என் பிள்ளைகளுக்கு தாலியத்து கொடுக்காதையா. ஹல்லேலூயா. அழுகிற அத்தை எத்தனையோ பெற்றவங்க. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகள், அவங்க நினைவுகள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். மரித்து 4 நாள் ஆனாலும் உயிரோடு எழுப்புறது நான் தானமா எழுப்ப போறேன். அந்த விசுவாசம் நம்பிக்கை உனக்கு இல்லையா? நான் யார் என்பதை இன்னும் நீ அறிந்து கொள்ளவில்லையா? உன் நினைவை நான் அறிந்ததுனால தானே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா அங்க தங்கிட்டு வந்தேன். இல்லைன்னா ஒரு நாள் முன்னாடியே வந்திருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் முன்னாடி வந்து அற்புதம் செய்யணும்னா
உங்க நினைவுகளை மாற்றணும். இல்லை உங்களுக்கு லேட்டாக ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னா நீங்கள் நினைவுகளே அப்படியே இருங்க. உங்களுக்கு ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்யணும்னு விரும்புறீங்க? தைரியமாக சொல்லுங்க, எப்படி செய்யணும்? இல்லை பக்கத்தில் பார்த்து கேட்க போறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு 3 நாள் அற்புதம் செய்யணுமா, 4 நாள் அற்புதம் செய்யணுமா? பிரைஸ் தி லார்ட். 40 வருஷம் ஆகணுமா? கானானுக்கு போன மாதிரி எப்போ அற்புதம் வேணும் கேட்டு பாருங்க பக்கத்துல. ஹல்லேலூயா. ஐயா எங்களுக்கு இப்பவே வேணும் ஐயா சொல்றவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அற்புதங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார், அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், பெரும் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், பெரும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், பெரும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா. உன் இருதயத்தை, உன் எண்ணங்களை, உன் சிந்தைகளை அறிந்திருக்கிற தேவன் பழைய ஏற்பாட்டில் தூரத்திலிருந்து அறிந்தாராம். புதிய ஏற்பாட்டு திருச்சபை மக்களாகிய நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். காரண தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நான் சென்று உங்களுக்கு ஒரு தேற்றுவாளனை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை கண்டித்து போதித்து உங்களை நடத்துவாரியா. அப்ப அவர் எங்க இருக்கிறாரா? பாவியாகிய மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ண வரம் பெற்ற ஒரே தெய்வம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. காரண தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் நமக்குள்ள தாயா வாசம் பண்றாரு. இப்ப சொல்லுங்க, நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறாரா இல்லையா? நம் எண்ணங்களை அறிந்திருக்கிறாரா இல்லையா? நம்முடைய ஏக்கங்கள் அவர் அறிந்திருக்கிறாரா இல்லையா? அறிந்த தேவன் நிச்சயமாகவே சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. நீ விரும்புகிறபடி உனக்காக கட்டுவது. அப்போ உன்னுடைய நினைவுகள் அவரை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கணும் ஐயா. பிரைஸ் அல்ல. அவர் சொல்லுவார், என் வேலை இன்னும் வரலன்னு தான் சொல்லுவாரு. ஆனா நீ அவரை அறிந்தது உண்மையா? அவன் மரியாள் சொல்லுகிறார், அமேன் பிரைஸ் சொல்லார், இயேசுவின் தாயாகிய மரியாள் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள். அவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரல. அல்லேலூயா. அந்த அம்மா விட்டுட்டு போயிடல. இல்ல இல்ல இல்ல, அவர் என்ன சொல்றாரு அதுபடி செய்யுங்க. பிரைஸ் சொல்லார். அங்க முதல் அற்புதம் நடந்தது. உன் வாழ்க்கையில அற்புதம் அதிசயம் நடக்கணும்னா அவர் என்ன சொல்றாரு அதை செய்யுங்க. உலகம் 1000 சொல்லும், அவன் இந்த உலகம் 1000 சொல்லும். இந்த உலகத்துக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் செய்வதற்கும் அவர்கள் சொல்வதற்கும் நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா ஒன்றும் அவர்களுக்கு சித்தி பெற உதவி செய்யாது. அல்லேலூயா. அவர்களுக்கு பரிகாரத்தை உண்டாக்காது. என் பரிகாரியாக கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், உங்களுக்கு வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். உங்க சிந்தைகளை மாத்தணும். ஆமென். இந்த 1/4 மணி நேரம் தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். அங்கே வேதம் சொல்லுகிறது, தானியேல் 4ஆம் அதிகாரத்துல 5வது வசனம், நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கினது. என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணினது. அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே நேபுகாத் நேச்சார் என்கின்ற ஒரு ராஜா, பாபிலோனை அந்த தேசத்தை ஆண்ட மிகப்பெரிய ஒரு ராஜா. நல்லா யோசிச்சு பாருங்க. அவருக்கு ஒரு சொப்பனம் தோன்றுகிறது.
அந்த சொப்பனத்திலே அவருடைய படுக்கையிலே அவருக்கு ஒரு நினைவுகள் உண்டாகுது. அப்ப நம்ம நினைச்சுக்கிறோம் முழிச்சிட்டு இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு நினைவுகள் வரும்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். நீ முழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நீ என்ன வாஞ்சிக்கிறியோ, நீ என்ன பேசிட்டு இருக்கிறியோ, நீ எந்த தேடிக்கிட்டு இருக்கிறியோ, உன் இருதயம் தேடிட்டு இருக்குதோ, நீ தூங்கின பிறகு அது உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். தூங்கும் பொழுது உன் சொப்பனத்துல வந்து அது ஒன்ன டிஸ்டர்ப் பண்ணும். அதுதான் இந்த ராஜாவுக்கும் நடக்குது. இவர் முழிச்சிட்டு இருக்கும் பொழுது பகல்ல நிறைய பெரிய காரியங்களெல்லாம் ரொம்ப காரியங்களை சிந்திச்சுட்டு இருந்தாரு. நேரம் இல்லாதுன்னா காலவருக்கு நல்லா அப்படியே சொல்லிடுறேன். இந்த ராஜா என்ன நினைச்சாருன்னா, நான் ரொம்ப மகா பராக்கிரமமா ஆண்டுட்டு இருக்கிறேன், அநேக ராட்சியங்கள் எனக்குள்ள இருக்குது, பெரிய ஒரு வல்லமையான வல்லரசு ராஜா, வல்லரசு நாடுனா என் காலத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும், இந்த பூமியில என் காலத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும், இதுதான் அவருடைய ஒரு பெரிய கேள்வி. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர், ஐயோ என் குடும்பம் என்ன ஆகும், நான் படுத்துக்கிட்ட என் குடும்பம் என்ன ஆகும், எனக்கு அப்புறம் என் குடும்பம் என்ன ஆகும், எப்படிலாம் நினைச்சுன்னா இது உன்னை தூங்கவும் விட்டாது, உனக்கு நிம்மதியும் கொடுக்காது, உன் வாழ்க்கையே நரகமா போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் என் கூட இருக்கிறார். நான் என்ன செய்யணும் என்பதெல்லாம் அவர் எனக்கு போதிக்கிறாரு. அவர் சொல்லுகிறபடி நான் செய்யறதுனால நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். அவர் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஏற்கனவே உண்டாக்கி வைத்து விட்டார். ஹல்லேலூயா. இந்த என்ன விசுவாசம் இருக்குதுன்னா நம்ம பதறவும் தேவையில்லை, திகைக்கவும் தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை. உனக்காக அவர் எல்லாத்தையும் அவரே செய்வார். பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ராஜா எனக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி பயங்கர கவலை, ரொம்ப ஆர்வ கொள்ளாரு. என்ன நடக்கும் தெரியலையே. இந்த நினைவையும் கர்த்தர் அறிந்திருக்கிறாருங்க. இந்த ராஜாவுடைய நினைவை அறிந்திருக்கிறாருங்க. இந்த ராஜாவுடைய நினைவு தான் இன்னைக்கு பூமியில பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் எழுப்பினதுங்க. இவருடைய தரிசனம், இவருடைய நினைவு, இதுக்குரிய அர்த்தத்தை தானியேலை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் அந்த ராஜாவுக்கு. அவ்வளவு பெரிய ரகசியம். இது குறித்து பேசினா அது தனி சப்ஜெக்ட்ல போகும். ஆனா அந்த நினைவுகளுக்காக நான் சில காரியத்தை மாத்திரம் சொல்றேன், அதற்குள்ள ஆழமா நான் போகல. ஹல்லேலூயா. அப்போ இவர்கிட்ட கர்த்தர் காண்பிக்கிற சில காரியங்களை இப்போ தானியேலை கூப்பிடுறாரு. தானியேலை தன் ராஜ்ய பாரத்துல அடிமையாய் கொல்லப்பட்ட அந்த தானியேல் அங்க கொல்லுமண்டத்திலிருந்து அவருக்கு அழைத்து கொண்டு வந்து, இதை போல என் காரியங்கள், என் நினைவுகள் என்னை தூங்க விட்டாம போனது, என் பாரத்து போனது, நான் குறிகாரங்கிட்ட சொன்னேன், மந்திரவாதி கிட்ட சொன்னேன், என் தேசத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொன்னேன், ஒருவராலும் அதற்குரிய அர்த்தத்தை சொல்ல முடியல. நீ இதனுடைய ரகசியத்தினுடைய காரியங்களை சொல்லு, நீ தேவனுடைய ஆவியை பெற்றவன். இப்ப தானியேல் கொஞ்ச நேரம் திகைச்சிட்டாரு. அப்படியே திகைச்சு போய் அவருக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே திகில். ஏன்னா இந்த சொப்பனம் இந்த ராஜாவை பத்தினது. அந்த வசனத்தை வாசிக்குமா, நாலாம் அதிகாரம், தானியேல் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். மனுஷனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது. இப்ப இந்த ராஜா பார்க்கிற தரிசனம் என்னன்னா, தேசத்தின் மத்தியில மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை பார்க்கிறாரு. அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வானபரியந்தம் எட்டினது. அதில் இலைக்கிளைகள் தோன்றின, அதன் கனி மிருதுவாய் இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அது ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழல் ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாவிருந்தது. நான் படுக்கை என் தரையில் தோன்றின தரிசனங்களை காணும் பொழுது காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்தில் இறங்கி வர கண்டேன். அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைக்கழுகள் உதிர்ந்து அயனி கனிகள் சிதறடியுங்கள், இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகள் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும். இதெல்லாம் சொல்லிட்டு இவருக்கு ஒரு அந்த தரிசனத்தை காண்பிக்கிறாரு. இந்த ராஜாவுக்கு இது ஏன் இது தோன்றுச்சு, இது என்ன அப்படின்னு எதுவுமே தெரியல. இப்ப ராஜா இந்த ஒரு காரியத்தை தானியேல்கிட்ட கேட்கிறாரு. இந்த ராஜாவுக்கு தானியேல் இந்த காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீர் ஒரு நல்ல ஒரு வல்லமையான ராஜா, உனக்கு கீழே அநேக ராஜ்யங்கள்லாம் வரப்போகிறது. ஆனா நீ பெருமை கொண்டு இருக்கிறாய். என்ன கொண்டிருக்கிற? பெருமையான எண்ணம் கொண்டு இருக்கிற. என்னை தவிர வேற ஒரு பெரிய ஆள் இல்லை.
நான் தான் மகத்துவம் உள்ளவன், நான் பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னன், நான் இவ்வளவு பெரிய ஒரு வல்லரசு மிக்க ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்பியிருக்கிறேன், எப்படிப்பட்ட ஒரு பெருமையை நீ கொண்டு இருக்கிற. இதெல்லாம் சொல்லாம தானியேல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால அதுல முக்கியமான ஒரு வசனத்தை வாசிச்சிருமா? 27வது வசனம். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உன் பாவங்களையும் சிறுமையானவர்கள் இறங்கி உன் அக்கிரமங்களையும் அகற்றிவிடு, அப்பொழுது உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கலாம் என்றார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ தானியேல் அவருக்கு ஒரு ஆலோசனையை சொல்லிட்டார். என்ன ஆலோசனை சொல்றாரு? நான் சொல்லும் ஆலோசனையை அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உன் பாவங்களையும், நீதியை செஞ்சு உன் பாவங்களையும், சிறுமையானவர்களுக்கு இறங்கி, தரித்திரர்களுக்கு இறங்கி உன் அக்கிரமத்தையும் அகற்ற விடுப்பா அப்படின்னு சொல்ற. ராஜா கேட்டிருக்கணுமா வேண்டாவா? கேட்கல. எப்பா கொஞ்சம் தாழ்மையை தரிச்சுக்கப்பா, ஏழைகளை, திக்கற்றவர்களை, விதவைகளை, தேசத்தில் துரத்துண்டவர்களை அலட்சியமா பார்க்காத, அவங்கள என்ன பண்ணாத, உன்னுடைய அதிகாரத்தினார்களை ஒடுக்காத, அவங்களுக்கு வேண்டியவைகளை உதவிகளை செஞ்சு உன் அக்கிரமத்தை தீர்த்துக்கையான்னு தாவீது அழகா தானியேல் சொல்ற. இவர் கேட்ட பாடு இல்லை. இப்ப நடந்த காரியம் என்னன்னா, இதெல்லாம் இப்போ நீடித்திருக்கலாம் என்றான். இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமைக்கேற்ற ராஜ்யத்தின் அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று. இப்ப என்ன நடந்தது? சீக்கிரமா வாசிமா 31. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் பொழுது வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி நீங்கிற்று, மனுஷன் தள்ளப்பட்டாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், ஆடுகளைப் போல் புல்லை மேய்வாய், ஆளுகை செய்கிறார் என்று அதை கொடுக்கிறார் என்றும் 7 காலங்கள் அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேற்ற அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமை கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் அலறு மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்தின் பனியிலே நனைந்தது. இவ்வளவு வல்லமையான பராக்கிரமான பெரிய ஒரு ராஜா, அவ்வளவு பெரிய ஒரு பாபிலோனை கட்டி எழுப்புனவன் இருதயத்துல எப்போ இருமாப்பு கொண்டானோ, இருதயத்துல எப்போ பெருமை கொண்டானோ, அப்பவே கத்த தள்ளிட்டாருங்க. மனுஷன் இடத்துல இருந்தே தள்ளிட்டார். மிருகமும் மனுஷனும் சேர்ந்த ஒரு மிருகமாவே மாறிட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ அவனுடைய காலத்துல 34 அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சார், நான் என் கண்கள் வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. எப்போ அவன் புத்தி அவனுக்கு திரும்பி வந்தது தெரியுமா? எப்போ அந்த மிருககுணம் அவனை விட்டு போச்சு தெரியுமா? அந்த பட்சிகளின் நகம் எப்பொழுது மாறினது தெரியுமா? பறவைகளை போல அவனுக்குள் முளைத்த அந்த இறகுகள் எப்போ போச்சு தெரியுமா? ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சார், நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்த பொழுது, அப்போ உன் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சபையே, தேவச்சனங்களை பெருமையான எண்ணங்களை கொள்ளாதீங்க, தாழ்மையை தரிச்சு கொள்ளுங்க. நான் சொல்லிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். நாம் சொல்லுங்க. நான் என்று சொன்னீங்கன்னா அது பெருமைக்குரிய வார்த்தை. என்னால அப்படி சொல்லிடாதீங்க. நான் யார் தெரியுமா சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. மிஞ்சின நீதிமானாயம் இருக்காத, அதிக துஷ்டனாயம் இருக்காத. காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் என்று வேதம் கேட்கிறது. மிஞ்சின நீதிமானாயம் இருந்தாலும் கஷ்டம், அதிக துஷ்டனாய் இருந்தாலும் கஷ்டம். அல்லேலூயா. கர்த்தர் உன் நினைவுகளை அறிந்திருக்கிறார். ஆகவே உன் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, அவருடைய வழிகள் உன் வழிகளும் அல்ல. அவருடைய நினைவுகளை நீ நினைவுகளை என்ன பண்ணிக்கோ, நினைவுகளை நிறுத்திக்கோ. ஆகவே அமேன். தேவன் தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம். அமேன். பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, அங்க வேதம் சொல்லுகிறது. அப்பதான் அங்க அவர் சொல்றாரு. அமேன். ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். பிரைஸ் தி லார்ட். அகந்தையா நடக்கணும். ஒரு குழந்தைய போல மாறிடணுங்க. கிறிஸ்தவ பிள்ளைங்க ஒரு குழந்தைய போல இருக்கணும்.
புரியுதா இல்லைங்களா? ஒரு குழந்தைகளை போல, துர்குணத்துல குழந்தைகளை போல இருக்கணும். அவன் சத்தியத்துல தெரியினவர்களா இருக்கணும். குழந்தைகளாய் எதுல இருக்கணும்? துர்குணத்துல. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது. ஆமென். அன்பு தேவ பிள்ளை, நீதிமொழி 21:5, ஜாக்கிரதை உள்ளவன் நினைவு செல்வத்துக்கும். ஜாக்கிரதையா நீ நடப்பனா, நீ பேசும் பொழுது ஜாக்கிரதையா, சிந்திக்கும் பொழுது ஜாக்கிரதையா, உன் எண்ணங்களும் ஜாக்கிரதையா, நீ நடக்கிற ஓட்டம் பாதை எல்லாத்திலும் நீ ஜாக்கிரதையா இருப்பேன்னா உன்னுடைய நினைவுகள் எதுக்கு உன்னை ஆசீர்வாதமா கொண்டு போகுமா? செல்வத்திற்கு. அது கீழே படிக்க வேண்டாம். பதறுகிற நினைவு தரித்திரத்துக்கு கொண்டு போகுமா? நீ பதறி ஒரு வேலையை செய்ய போறியா? ஹல்லேலூயா. ஜாக்கிரதையான அர்த்தம். தாவீதை போல கர்த்தருடைய சமூகத்துல எப்பவும் விசாரித்து, ஆமென், உன் நினைவுகள் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்கும்படி நல்ல நினைவுகளை கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் நீ செஞ்சினா உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். உனக்கு தரித்திரம் இருக்காது, வறுமை இருக்காது, கடன் இருக்காது, கஷ்டம் இருக்காது. உன் குடும்பம் வர வர விருத்தி அடைந்துட்டே இருக்கும். உன் ஜாக்கிரதை உள்ள உன்னுடைய நினைவு செல்வத்துக்கு நேராய் உன்னை நடத்தும். பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு உண்டாயிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படி பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப எப்படிப்பட்ட நினைவுகள் உள்ளவங்களா இருக்கணும்? இன்னைக்கு நம்ம ஜாக்கிரதையுடைய நினைவுகளா இருக்கணும். அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறாரு, துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமகன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பணும். எல்லாரும் யார்கிட்ட திரும்பணுமா? துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் வழிகளை விட்டு கர்த்தர்கிட்ட திரும்பணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்முடைய நினைவுகள் ஆமென் ஜாக்கிரதையா இருக்குன்னு சொன்னா ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆகவே உங்கள் நினைவுகள் எப்படிப்பட்டது, உங்கள் எண்ணங்கள் எப்படிப்பட்டது, உங்கள் யோசனைகள் எப்படிப்பட்டது, அது தேவனிடத்துல நீங்க கேட்டு பெற்றுக்கொண்டு ஒரு காரியத்தை செய்யறீங்களா? இல்ல உங்க எண்ணம் சுய விருப்பத்தின்படி செய்யறீங்களா? இல்ல மனிதனுடைய ஆலோசனையின்படி செய்யறீங்களா? நீங்க எப்படி செய்கிறீங்க என்பதை நீங்க நிதானித்து பாருங்க. அது உங்க பிள்ளைகளை குறித்ததா இருக்கட்டும், உங்க எதிர்காலத்தை குறித்ததா இருக்கட்டும், அது உங்க கணவன் மனைவி சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், உன் குடும்பத்தை சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தேவனிடத்துல கேட்டு உங்கள் காரியங்களை நடத்துங்க. அவர் உங்களை செல்வத்துக்கு நேராய் நடத்துவார், ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்துவார், பூரண ஆயுசுக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்துவார். வாதை நோய் துன்பம் ஒன்றும் வராமல் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நாம்